இன்னைக்கு தான் கன்வின்ஸ் ஆகி மளிகை கடைக்கு போறேன்னு சம்மதம் சொல்லியிருக்கான். வரட்டும், நாளில இருந்து ஒரு மாசம் அவர் கடையில அங்க இருக்கட்டும். அவர் ஆர்வம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பிறகு ஒரு மாசம் கழிச்சு நம்ம பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். அதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நிச்சயம் நீங்க நல்ல முடிவா தான் எடுப்பீங்க. அவர் ஒரு மாசம் வரட்டும் மேடம், நம்ம அப்புறம் பிறகு முடிவு பண்ணிக்கிடுவோம். எல்லாம் நல்லபடியா நடந்து வீரா எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அவ இங்கதான் வாக்கப்பட்டு வரணும்னு அவளுக்கு விதி. அத உங்களால கூட மாத்த முடியாது சண்முகம். நீங்க சொல்ற மாதிரியே நடந்தா சந்தோஷம் தானே மேடம். பாப்போம் மேடம், அவர் நாளைக்கு வர சொல்லிடுங்க. சரியா? என் தம்பி சிவபாலன் தான் வீராவுக்கு பொருத்தமான மாப்பிள. இந்த கௌதம் யாரடி? வாடி, நாமளும் மளிகை கடைக்கு போவோம். போய் போய் அந்த பையனை டார்ச்சர் பண்ணி அங்கிருந்து ஓட விட்டுருவோம். என்ன? சூப்பர். வா. நல்ல வேலை அவளுக்கு பார்க்கல. இது கொள்முதல் நோட்டு. ஆனா பில் இல்லாத பொருட்களுக்குக்கா. அதாவது கருப்பட்டி, பண வெல்லம், அரிசி வெல்லம், காசிக்கல்ல, இந்த மாதிரி பொருட்களுக்கு. சரியா? சரி. அதுக்கு வந்து இந்த நோட்டு. இது வந்து இதுல இருக்கிறத வச்சுதான் வாங்கணும். இது அன்றாட தேவைக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இத பாருங்க, இத பாத்துக்கோங்க. சரியா? சரி போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. என்னல? எனக்கு அந்த டப்பா ஜூஸ் ஒன்னு எடுத்து தரீங்களா? ஏலே, இப்பதானே குடிச்ச? அண்ணன் வந்தா இதெல்லாம் குடிக்க முடியாதுல்ல. நான் பாவம்ல. எனக்காக ஒரே ஒரு ஜூஸ் தர மாட்டீங்களா? எல்லாம் என் நேரம். அண்ணன் வந்து கணக்கு பார்த்தாவுகனா என்னைய உடிச்சு போடுவாங்க, தெரியும்ல? சரி சரி, மூஞ்ச மூணாவது தெருக்கு வச்சுக்காத. இரு, போய் கொண்டு வரேன். இந்தா, இத்தோட நிறுத்திக்கோ. புரியுதா? தேங்க்ஸ். மைனி, நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணு வேணாம். ரத்னாக்கு வேணுமான்னு கேளு. ஐயோ, எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஏக்கோ, உங்ககிட்ட கணக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கிட்ட தான் கேட்டுக்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. சரியா? சரிடா. சரி. வெட்டிக்கிளி, வெட்டிக்கிளி, கோயிலுக்கு விளக்கு போடணும். ஒரு எண்ணெய் பாட்டில், சூடம், திரி இதெல்லாம் கொடுத்துரு. இம்புட்டு வாங்குறியே, கொடிக்கு விளக்கு போடுறதுக்கு தீப்பெட்டி யார்கிட்ட கேப்ப? ஆமாப்பா, மறந்தே போயிட்டேன். அதையும் சேர்த்து கொடு, சீக்கிரமா கொடு. எல்லாமே வா. ஓகே, இதோ இருக்க, கொண்டு வந்து தரேன். ஏக்கோ, இந்தாக்கா. இந்த 70 ரூபா ஆச்சு. மீதி சில்லறை கொடு. ஏக்கோ, 70 ரூபா போக மிச்சத்தை கொடுக்கா. வாணி, வெட்டிக்கிளி, சொல்லுங்க மைனி. கஸ்டமர் வந்திருக்காரு பாரு, என்ன வேணும்னு கேளு. கஸ்டமரா? இல்லை, 6ல இந்த டிக்கெட்டுகள்லாம் உள்ள விட்டது. அண்ணே, இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு. வீட்ல இருந்தா போர் அடிக்குதுன்னு, அதான் நானும் வியாபாரத்துக்கு வந்தேன். எனக்கு இன்னைக்கு கிளினிக் லீவு. அண்ணே, இன்னைக்கு எனக்கும் ஸ்கூல் லீவுண்ணே. இல்லை வெட்டுக்கிளே, அண்ணி, இப்ப நீயா கடையை விட்டு ஓடி போதியா இல்ல உன்னை அடிச்சு துரத்தவா? இப்ப அண்ணி, உள்ள வந்து இருக்கிறவங்கள நான் என்னன்னே செய்யறது? வெளியே போன்னு பத்தி விடவா முடியும்? இல்லை, கடைக்கு வர கஸ்டமரை விட உள்ள நிக்கிறவ ஜாஸ்தியா இருக்காவ. கடை விளங்குமா? அது எப்படி இல்ல எல்லாருக்கும் ஒட்டுக்கா லீவ் விட்டாவ? இவங்க எல்லாருக்கும் முதல்ல செய்வினை செஞ்சு அமிச்சாதான் சரியாகும் போல இருக்கு. இல்ல கிளம்புங்க. இல்ல டாக்டர், நீ கிளம்பு. குட் மார்னிங் சார். இல்லை, 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் வேற சொல்லுதியா நீயே? பாத்தீங்களா, முதல் டெஸ்டே நீங்க ஃபெயில். 10 நிமிஷம் லேட். சோ உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்டட். நீங்க அப்படியே கிளம்பலாம், போங்க. சார், இல்லை, முதல் நாள் தான்ல. பாரு, நாளையில இருந்து கரெக்ட் டைமுக்கு வரணும். புரியுதா? உள்ளவா. அது எப்படி? டெஸ்ட்ல ஃபெயில்னா ஃபெயில் தானே? இல்லை, ஆட்டத்துல பந்து எப்பயும் சாமிக்கு தான்ல. முத நாள் அவனை மன்னிச்சு விடலாம். போய் வேலையை ஆரம்பிப்போ.
இல்லை வெட்டிக்கிளி, அண்ணி முதல்ல அவனுக்கு சோப்பு பேரு அது விலையெல்லாம் என்னென்னு சொல்லு. 5 நிமிஷத்துல நான் கேட்பேன். எல்லாம் டாண்டு வெள்ளையோட சொல்லணும். 5 நிமிஷத்துலயானே? அட நீ வேற, அண்ணன் எனக்கெல்லாம் 1 நிமிஷம் தான் கொடுத்தாரு. அதுலயே நான் சொல்லி போட்டேன், உனக்கு 5 நிமிஷம்லாம் அதிகம். நீ வா, இதுக்குதான் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்ன்றது. இது வந்து பெரிய சோப்பு, இது வந்து விலை கூட. கேட்கும் போது நல்லா விசாரிச்சு கேட்கணும். அத அடுத்த பாரு, இங்க பாரு, தோ பாரு, இது இருக்குல்ல, இதுதான் சின்ன சோப்பு. இதை கேட்டாங்கன்னா இதை கொடுக்கணும். இல்லை இல்ல 10 நோட்டு எடுத்து வை. இனி எவ்வளவு நேரம் பாப்பேன், முடிச்சிட்டியா? அப்புறம் இதோ பாரு. இலை, இது தப்பு இல்லையா? இது பரீட்சை கிடையாது, மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி பேப்பர்ல எல்லாம் எழுதக்கூடாது, புரியுதா? இங்க இதுக்கெல்லாம் அலௌடே கிடையாது. இல்லை நீ என்ன நோட்லாம் எழுதிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் பிட்டு பேப்பர்லாம் எழுதக்கூடாது. எல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள இல்லை. முதல்ல கஸ்டமர் கேட்டா பேப்பர் பார்த்து சொல்லுவியா? நோட்டு எடுத்து வை. இல்லை வெட்டிக்கிளி, குடிக்கிற சோப்பு ஒண்ணு கொடு. இல்லை அவனை வந்து எடுத்து கொடு சொல்லு. அண்ணே, நம்ம கடையில 50 வகையான சோப்பு இருக்குல்ல, அதுல எது வேணும் உங்களுக்கு? வழக்கமா வாங்குறது பச்சை சோப்பு. தோபா தம்பி, இங்க வா, இந்த கஸ்டமரை பாத்துக்க வா. ஐயா, என்ன சோப்பு வேணும்? எம்புடு தரதான் ஏன் சொல்றது? அதான் பச்சை சோப்பு தான். கஸ்டமர் கேட்டாங்கன்னா முதல்ல பெரிய சோப்பா இல்ல சின்ன சோப்பான்னு கேட்கணும், புரியுதா? கேளு. சார், பெருசா சின்னதா சார்? பெருசுதான்ப்பா, சீக்கிரம் கொடுப்பா. ஓகே அண்ணாச்சி, பெரிய சோப்பு எடு. 47 ரூபா சார். அண்ணே ஃபெயில் அண்ணே. பெரிய சோப்பு 44 ரூபாதே. கனி, அந்த சோப்லயே 47 ரூபா தான் போட்டிருக்கு. இல்லை அது எம்ஆர்பி ரேட்ல, நம்ம எம்ஆர்பியோட கம்மியாக தானே கொடுப்போம். கனி சொன்னது தானே சரி. 44 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்க. என்னங்க சிஸ்டர்? எப்பா வெட்டிக்கிளி, இட்லி அரிசி 1 கிலோவும் பொட்டுக்கடலை 200 கிராமும் கொடுப்பா. இருங்க, இதோ எடுத்துட்டு வரேன். இல்லை வெட்டிக்கலே, ஆனியம் கூட்டு போய் பொட்டலம் எப்படி கட்டி கொடுக்குதுன்னு சொல்லி கொடுல. சரி நீ. ஏ தம்பி வாடா. ஏ தம்பி, நான் எப்படி பண்றனோ அதை நல்லா பாத்துக்க, சரியா? ஒரு முறை தான் பண்ணுவேன். பேப்பரை முதல்ல இப்படி நல்லா மடிச்சுக்கணும், புரியுதா? இந்த அரிசியை எடுத்து இந்த மாதிரி தான் உள்ள போடணும். இப்படி மடிச்சு அப்படி கட்டி கொடுத்துடணும். இப்படிதான், புரிஞ்சுதா? எங்க இப்போ நீ இதே மாதிரி பொட்டுக்கல்லைய கட்டு பாப்போம். பொட்டுக்கல்லனா? ஏப்பா சண்முகம், பொட்டுக்கடலைன்னா என்னன்னு கூட தெரியாதா? தெரியாத ஆளையா வேலைக்கு வச்சுப்பீங்க? இல்லை உனக்கு பொட்டுக்கடலைன்னா என்னன்னு தெரியாதா? பாரு, நம்ம ஊர்ல பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. சென்னை பக்கத்துலலாம் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. உடச்ச கடலையா? அப்படி சொன்னா தானே சார் தெரியும். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? நான் அரிசி கட்டினதை பார்த்துட்டு தானே இருந்தேன். அதே மாதிரி போய் பொட்டுக்கடலை கட்டு போ. யோ தம்பி, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல சார். பொட்டுக்கடலையை அளந்து போடுயா. போ. பாத்துப்பா, கீழே சிந்திர போகுது. இப்படி ஒத்தையா கடலை எண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிடுமா இல்லையா? கடைன்னா வேகம் முக்கியம். நீ முதல்ல சீக்கிரம் பொட்டலம் முடிச்சு கொடு.
நோண்டிருக்கே தவிர அறிவு 5 கிராம் கூடவா இல்ல? இம்புட்டு பொட்டுக்கல்லையும் கொட்டிட்டியே, இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? காசு வேணா நான் கொடுத்துட்றேன் சார். கிளை மண்ணாங்கட்டி போயா அறவேக்காடு. ஏப்பா சண்முகம், நான் போய் அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். நீ பொட்டுக்கடலைய நிதானமா மடிச்சு வை. அண்ணே இது கட்டாயம் ஃபெயில் தானே? முதல் நாள் ட்ரைனிங் தான், அதனால எந்த தப்பும் இல்லை. ஐயா அண்ணே இதெல்லாம் கல்லாட்டம். இல்லை போய் வேலையை பாரு, இல்லை வீட்டுக்கு கிளம்பு. இல்லை வீட்டுக்குலே அண்ணே கொட்டினதெல்லாம் அள்ளி போட்டு நீயே ஒரு 700 கிராம் கட்டி வை. நீ பண்ண தப்புக்கு நான் வாரி கொட்ட வேண்டியதா இருக்கு. பா, உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். எனக்கு பொறுமையை கொடு. இல்லை சார். என்ன போட்டாவா? ஆமாம் சார், ஃபோட்டோ. 6 போட்டா காட்டு. சார் சாமி ஃபோட்டோ சார். முருகரா? ஆமாம் சார், முருகர் ஃபோட்டோ சார். நான் வேலையை பார்க்குறேன். நான் ஆசைப்பட்டதுதான் நடக்கல, கிடைச்சது போதும்னு ஏதோ ஏத்துக்கிட்டேன். இந்த சிவபாலன் வேற வீராவை வேணான்னு சொல்றான். ஆனா அவன் மனசுல வீராதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். நிச்சயம் சிவபாலனுக்கு வீராவதை நான் கட்டி வைப்பேன், பாத்துக்கிடுவோம். இத மறந்துட்டனா எல்லாம் இந்த பிரச்சனையாலதான். இந்த மாமா குறுக்கு புந்து தொல்லை கொடுக்குதாரு. வேற ஒரு பொண்ணு சிவபாலனுக்கு கட்டி வைக்க போறாராம்ல, பாத்துடுவோம். நான் தனியால் இல்ல, இப்ப அத்தையும் என் கூட இருக்கு. நிச்சயம் சிவபாலனுக்கு வீரா மட்டும்தான். நடுவுல இந்த போன் வேற. அக்கா அக்கா என்னக்கா திடீர்னு? அக்கா நான் ரத்னாக்கா இல்ல கனி பேசுதேன்க்கா. அக்கா போன்ல இருந்து நான் தான் கால் பண்ணேன். ஏட்டி கனி, உனக்கு என்னல ஆச்சு? இப்ப என்னத்துக்கு தனியா போன் போடுத? ஏக்கா ஏன்க்கா நான் ஃபோன் பண்ண கூடாதா? அப்படியெல்லாம் இல்லல. சரி, என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. ரத்னா அக்கா கிட்ட மட்டும் நான் பேசுனேன்னு சொல்லாதண்ணே. ஏட்டி என்ன விஷயம்னு சொல்லல. அக்கா அந்த கௌதம் இருக்காருல்ல, போலீஸ்கார மாமாவே. தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. அந்த ஆளை இன்னைக்கு டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் கடைக்கு வர சொல்லுச்சு. ஆ, நானும் அதை கேள்விப்பட்டேன். நாங்களும் கடைக்கு வந்திருந்தோம்க்கா. நாங்களா? ஆறு? நானு ரத்னாக்கா மைனி 3 பேரும் வந்திருந்தோம். அடி பாவிகளா, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. நான் என்னக்கா செய்வேன்? மைனியும் அக்காவும் அவசரமா என்ன கூட்டிட்டு போயிட்டாவ. சரி டி, இப்ப நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அக்கா இந்த கௌதம் கடைக்கு வந்தாரு. அண்ணன் ஒரு டெஸ்ட் இல்ல நிறைய டெஸ்ட் வச்சாரு. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலு. அண்ணனே டெஸ்ட் வச்சு அண்ணனே பாஸ்னு சொல்லி இருக்குமே. அக்கா அதான் இல்ல, ஒரு டெஸ்ட்ல கூட அந்த கௌதம் சார் பாஸே ஆவல. என்னடி சொல்லுத? அப்ப பெயிலா? அப்ப நம்ம வீர தப்பிச்சிட்டாளா? அதுதே இல்ல, இது முத நாள், இது வெறும் ட்ரைனிங் தான். அதனால இந்த டெஸ்ட் கணக்குலயே வராதுன்னு அண்ணன் கல்லாட்டம் ஆடிடுச்சு. இந்த அண்ணனுக்கு புத்தி எதுக்கு இப்படி எல்லாம் வேலை செய்யுது தெரியலக்கா. மைனியும் ரத்னா அக்காவும் வெட்டுக்கிளி அண்ணங்கிட்ட சொல்லி அந்த கௌதம் சார கண்டபடி ஏச சொன்னாவோ. வேற யாராவது இருந்திருந்தா நிச்சயமா கோவம் வந்திருக்கும். ஆனா இந்த கௌதம் சாரு கோவமே படாம எல்லாத்திட்டையும் வாங்கிக்கிட்டாருக்கா. ஓ, கதை அப்படி போகுதோ? பரணிக்கும் ரத்னாக்காக்கும் விவரம் பத்தாது, அதனால அவங்களால அந்த கௌதம துரத்த முடியல. ஆனா அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்கக்கா. இல்லட்டி, அதெல்லாம் பத்தாது. இன்னைக்கு பெயில்னு அண்ணன் சொல்லிருக்குல்ல, அதனால அந்த கௌதம் நாளைக்கு பாஸ் ஆக போகுதான்னு தானே அர்த்தம். எனக்கும் அதேதான்க்கா பயமா இருக்கு. நீ பயப்படாத, அந்த கௌதம் கடையிலே இருந்தா தானே அண்ணன் பாஸ் போடும். நான் நேர்ல வரேன், மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். நீ முதல்ல போன வெயி. சரிக்கா. நான் அக்காக்கு கால் பண்ணது தெரிஞ்சா ரத்னா அக்கா எனக்கு ஒன்னே போட்டுடுமே. பேசாம கால் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிடுவோம்.
யாருக்கடி ஃபோன் பண்ண? அது அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா சும்மாவா? ஏன் ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்கு ஃபோன் பண்ண? இல்லைக்கா, அது வந்து குடு. நான் தான் டெலீட் பண்ணிட்டேனே. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? மரியாதையா சொல்லடி, யாருக்கு ஃபோன் பண்ண? சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட். அடுப்புல கரண்டியை போட்டு வந்து 2 தொடையில இழுத்து விட்டேன்னு வைய, கொத்திக்கிட்டே உண்மையை சொல்லுவேன். என்ன, அடுப்புல கரண்டியை போடவா? ஐயோ ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா. நான் எசக்கி அக்காவுக்கு தான்க்கா ஃபோன் பண்ணேன். இசக்கிக்கா? அவகிட்ட என்னடி பேசின? கடையில நடந்ததெல்லாம் சொன்னேன், அக்கா கோவப்பட்டுச்சு. சரி, அவ என்ன சொன்னா? உங்களுக்கெல்லாம் விவரம் பத்தல, அதனால கௌதம் சாரை துரத்த முடியல, நானே நேர்ல வரேன்னு சொல்லி போனை கட் பண்ணிருச்சு. போச்சு. இசக்கிப்ப அங்க வந்து சாமி ஆட போறான். வந்து ஆத்திரப்படுவா, இல்ல அண்ணன் கிட்ட அழுது புலம்பிட்டு போவான். இந்த 2ல ஒண்ணு நடக்க போகுது. இப்ப வேற. இத இப்படி மடக்கு, இல்லை மடக்கு. அப்படியே இப்படி மடி, மேல கிளை கொஞ்சம் கீழே. ஏன்பா உளுந்தம்பது கடுகம்பது கொடுப்பா. கிளை நீ மடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அக்கா என்னங்கக்கா? இந்தாப்பா 40. ஓகேக்கா. அக்கா இந்தாக்கா. மைனி, அண்ணன் திரும்பி வரும்போது நீங்க 3 பேரும் கடையில இருந்தா என்னைய வெளியே துரத்திடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அத பத்தி தான் தெரியும்ல, இப்போது தயவு செஞ்சு போங்க மைனி. டேய் போடா, உங்க நொண்ணே இல்ல, அவன் தாத்தாவே வந்தாலும் என்னை வெளியே அனுப்ப முடியாது. உனக்கு வேலை போயிட்டா நீ கவலைப்படாத வெட்டுக்கிளி, நான் உனக்கு தனியா கடை வச்சு தரேன், சரியா? ஓப்பா. வாடி தம்பி, கொஞ்சம் இருங்க, நாங்க வந்துடுறோம். எலே, எங்களே கடையில இருக்கிற அந்த தம்பி, அவனை வெளியில வர சொல்லு. மா என்ன இப்ப என்ன பிரச்சனை? ஹெட்டி, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. எலே தம்பி, வெளியில வர சொல்றேன்ல, வா. அத்த, கடையில இருக்க தம்பினா யாரு? நானா இல்ல அந்த அவனா? கூட இருக்கானே அந்த பையனை தான். என்ன இது, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு எங்க குடும்பத்துல விளையாடுது? இந்த ஆறுப்பா, எங்க குடும்பத்து பொண்ணா ஆருக்கு கொடுக்கணும், ஆருக்கு கொடுக்க வேணாம்னு நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இசக்கி, என்னடி? நீ பேசாதடி. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் அண்ணன் மக வீரா என் மகன் சிவபாலனுக்கு தான். அத எவனாலையும் மாத்த முடியாதுல. எங்க வீரா உங்களுக்கு கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் இசக்கி, என்னடி இப்படி ஆயிட்டீங்க? அப்படி பேசினா தம்டி நியாயம் கிடைக்கும். 6 வீட்டு பொண்ணா 6 வந்து பொண்ணு கேக்குறது. இந்த ஆறுங்க, எங்க வீராவை என் கொழுந்தனுக்கு தான் கட்டி கொடுப்போம். நீங்க எம்பிட்டு பரிச்சு எழுதினாலும் பத்தியமே கிடந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. கிளம்புங்க. ஏலே, இவங்க 2 பேரும் படுத்துற பாடு பத்தாதுன்னு நீயுமா? ஏலே இசக்கி, இந்த பயலுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றது அண்ணன் உத்தரவு, புரியுதா?
நீங்க பேசாம போயிடுங்க. அன்னை வந்ததுன்னு வச்சுக்கேன் அதகாலமா ஆகி போயிடும். ஏலே நீ வாய மூடல. என்ன செய்வான் உன் அண்ணன்? வந்து தலைய சீவிடுவானா? உன் அண்ணன் உத்தரவையெல்லாம் நீயே வச்சுக்கோ. என்கிட்ட கொண்டுட்டு வந்து நீட்னு அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். என்னடி நீ பேசாம இரு. ஏம்பா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டியா? முடியாதுங்க. நான் வீராவை லவ் பண்ணிட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன்.